10 லட்சத்துக்கும் மேலே மதிப்புள்ள ஒரு சைபர் செக்யூரிட்டி டூலை கண்டிப்பாக ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டால் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கான பேர் தான் Qualys. Qualys அப்படிங்கிற ஒரு வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். அது மூலமாக நிறைய வல்னரபிலிட்டிஸ் உங்கள் சிஸ்டமில் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணில் என்ன பண்ணுறீங்க, பேச்சஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயமே ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக தான் லாக்ஸ் அவங்களுக்கு போகும். Qualys மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது Qualys. சரியா? இந்த வீடியோவில் இந்த Qualys அப்படின்னா என்ன, இதை வந்து ஒரு 30 days ஃப்ரீயாக நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி வெப் அப்ளிகேஷன் ஸ்கேனிங் சர்வீசஸ் இருக்குது, அதே மாதிரி இதில் என்ன ஏடிபி சர்வீஸ் இருக்குது, இதில் என்ன மாதிரியான சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குங்கிற விஷயங்களை பார்த்துட்டு ஒரு சென்சாரை டெப்ளாய் பண்ணுறோம். அது என்னென்னா ஒரு லேப்டாப்லையோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லையோ இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் மிஸ்ஸிங் பேச்சஸ் இருக்குது, என்னெல்லாம் வல்னரபிலிட்டி இருக்குது, என்னெல்லாம் ஸ்கேனிங் நடக்க போகுது, என்னெல்லாம் லாக்ஸ் இருக்குங்கிற எல்லாத்தையுமே நம்ம சைடில் கேப்சர் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி டொமைனுக்குள்ள ஒரு VM ப்ரோக்ராம்குள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எப்படி பாருங்கள். இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இந்த டார்க் வெப் இன்டெலிஜென்ஸ் எப்படி, த்ரெட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இந்த ஃபராடே அப்படின்னா என்ன, டிஃபெக்ட் டோஜ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறோம், ஆல்டர்னேட் டூல்ஸும் கொடுத்துருப்போம், பஃபர் டூல்ஸுமே கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு ரியல் டைமாக குளோபலாக யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணி டெமோவும் கொடுத்துருப்போம். இன்னைக்கு Qualys அப்படிங்கிற ஒரு டூலை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், Qualys அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ Qualys வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தெம், அதாவது குளோபலாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இது. VM மட்டும் பண்ணாது, நிறைய விஷயங்களை பண்ணும். அதுவும் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கே இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இதை ஒரு கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கில் நீங்கள் இது மேலே என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பட் நம்ம ஒரு 30 to 15 days பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி என்ன ஃபீச்சர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பேச போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இந்த Qualys அப்படிங்கிறது ஒரு வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரிய வரும். இப்போ அதுக்கான டெமோ என்னென்னா ஃப்ரீ Qualys ட்ரையல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். பேரலாக டெம்ப் இமெயில் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த இமெயிலுடைய ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஃப்ரீ ட்ரையல் Qualys க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. பாருங்கள், யூஸ் இட் ஃபார் 30 days அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஒர்க் இமெயில் கேட்குறாங்க. அந்த ஒர்க் இமெயில் தான் இந்த டெம்ப் இமெயில் தேவைப்படுது. இதை காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் இதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட்டுன்னு கொடுங்க அண்ட் டெஸ்ட் பர்பஸ், அப்புறம் cybervoyage. ஸோ உங்களுடைய நேம் என்னென்னு கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் ஐடியில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஜாப் டைட்டில் வந்து சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் 1 2 3 4 5 6 7 அண்ட் கண்ட்ரி இந்தியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்மால் பிஸ்னஸாக மீட் ஸோ கன்சல்டன்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்னென்னா ஒரு மெசேஜ் வரும். பாருங்கள், யுவர் ட்ரையல் அக்கௌண்ட் இஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் இட்ஸ் நவ் ஆக்டிவ் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? அண்ட் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு என்னன்னா ஒரு இமெயில் இங்கே வரும். சரியா? ஸோ இந்த இமெயிலில் தான் அதுக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய பிளேஸை பொறுத்து. சம்டைம்ஸ் வந்து 10 minutes ஆகும், சம்டைம்ஸ் 1 minuteலேயே வந்துடும். இந்த டெம்ப் இமெயிலுடைய சர்வரை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் வரதுக்கு கொஞ்சம் நமக்கு டிலே ஆகும். சரியா? இப்போ நமக்கு இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸில் இமெயில் வரும். வெயிட் பண்ண வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு, டியர் டெஸ்ட். அது மாதிரி நியூ Qualys கஸ்டமராக இருந்தால் இஃப் யூ ஆர் நியூ கஸ்டமர் யூ வில் ரிசீவ் அ செப்பரேட் இமெயில் கண்டெய்னிங் லாகின் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இப்போ அடுத்து இன்னொரு இமெயில் வந்திருக்கும். பேக் போகலாம். போகும்பொழுது இப்போ நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸும் ஒரு லிங்க்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியல் டைமாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு அடுத்த லிங்க் இன்னும் வரல. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க, இன்னும் நமக்கு அடுத்த லிங்க் வரல. ஸோ அடுத்த லிங்க் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் நமக்கு அடுத்த லிங்க் வரல. ஸோ அதில் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு இமெயில் வரும். அதில் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கல இருங்க. இப்போ Qualys ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்குங்களா? இப்போ இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது இங்கே ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜுக்கு போகும். OTP கேட்கும். இந்த இமெயிலுக்கு வாங்க. இந்த இடத்துல இந்த OTP ஓப்பன் பண்ணி இதை காப்பி பண்ணி இங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்மிட் கொடுங்க. அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், URL யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நோட்பேட் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு அது தேவைப்படும். ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டெஸ்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து VMware தான் போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே சாரி
ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண ஒரு பேஜுக்கு போகும். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இதுதான் உங்களுடைய யூசர் நேம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போய்ட்டு Ctrl+V கொடுங்க அண்ட் பாஸ்வேர்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா அவங்க கொடுத்த ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதுக்கு நம்ம அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரீ வெர்ஷனை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இதிலேருந்து உங்களுக்கு தெரிய வரும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 நேம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் மேண்டட்டரி ஃபீல்டு நமக்கு. ஸோ சும்மா வந்து இந்தியா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி. ஸோ சாரி ஐ ஹேவ் பண்ணி ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி டெமோலாம் போகும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் யூசர் நேம் கேட்டிருக்கு. ஸோ நம்ம யூசர் நேமை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட். இப்போ நமக்கு லாகின் ஆகிட்டு டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளே போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிகாஸ் VM டூல் மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ VM மட்டும் தான் பண்ணுமான்னு கேட்டால் இதில் நிறைய விஷயங்களை பண்ணும். ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது தெரியுங்களா? இது வந்து ஒரு கம்ப்யூட்டரில், அதாவது இன்றைக்கி ஒரு 100 IP அட்ரஸ் இருக்குன்னா அந்த 100 IP அட்ரஸும் இதில் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டா அதில் இருக்கிற எல்லா மிஸ்ஸிங் அப்டேட்ஸ் இது எல்லாமே இதில் உங்களுக்கு வரும். ஸோ VM ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் இதில் வரும். சர்டிஃபிகேட் வியூ அப்படின்னா உங்களுக்கு இந்த SSL சர்டிஃபிகேட்ஸ்லாம் எக்ஸ்பயர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இந்த த்ரெட் ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா? நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம் இந்த டேட்டா பிரிட்ஜ் நடக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி டூல்ஸை வந்து ஒரு கம்பெனி சைடில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து காசை கொடுக்கும்போது 100 IP அட்ரஸ் இதில் வந்து சிங்க் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நம்மக்கிட்ட cybervoyage 100 IP இருக்குன்னா 100 IPயுமே இதோட கான்ஃபிகர் பண்ணிப்போம். அப்போது ஆகஸ்ட் 29 ஒரு இஷ்யூ வந்திருக்கு. என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா நோட்பேடில் ஒரு வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், மல்டிபிள் வல்னரபிலிட்டிஸ் இன் நோட்பேட்++ allow attackers to perform arbitrary code injection. அப்போது நோட்பேட்++ நம்ம கம்ப்யூட்டரில், அதாவது 100 கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் நோட்பேட்++ இருந்துருச்சுன்னா, இந்த வெர்ஷன் இருந்துச்சுன்னா இந்த CV வந்து உங்கள் சிஸ்டமில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். இமீடியட்டாக நோட்பேட் அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த த்ரெட் ப்ரொடெக்ஷனில் வரும். இதை தான் இந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸாக இவங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருன்னா Qualys. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி இவங்க இதுக்கு த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட். இப்போ குளோபல் அசெட் வியூ அப்படின்னா இன்னைக்கு 100 கம்ப்யூட்டர் இருக்குது. 100 கம்ப்யூட்டருமே ஒரே வேலையை பண்ணுமான்னு கேட்டால் அப்படி பண்ணாது. கரெக்டாக ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலைகளை பண்ணும். ஒரு 10 கம்ப்யூட்டர் வந்து சர்வராக இருக்கும், ஒரு 10 கம்ப்யூட்டர் வந்து லேப்டாப்பாக இருக்கும், இன்னொரு 10 கம்ப்யூட்டர் வந்து டெஸ்க்டாப்ஸாக இருக்கும், இன்னொரு 10 கம்ப்யூட்டர் வந்து கேமராஸாக இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு 10 கம்ப்யூட்டர் வந்து ஸோ இந்த மாதிரி 10 IP இருக்குது தெரியுமா? ஸோ சாரி கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டேன். 10 IPயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை பண்ணும். அப்படி வந்து டேக்கிங் பண்ணி வச்சுப்போம். இந்த 10 வந்து கிளவுட் சிஸ்டம்க்கு இப்படி டேக் பண்ணுங்க, இது வந்து GCP, இது வந்து AWS, அப்படி டேக் பண்ணி வைக்கும்போது இது எல்லா அசெட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த அசெட் மேனேஜ்மெண்ட்குள்ளே வந்துடும். அப்புறம் இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் நீங்கள் ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க. நேற்று ஒரு இஷ்யூ இருந்துச்சு, அதை இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி அப்டேட் பண்ணால் அவங்க சிஸ்டம் சேஃப் அப்படின்னா அந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட்டை நமக்கு உடனடியாக இன்ஃபர்மேஷன் வந்துடும். சரி, அதுதான் பேட்ச் மேனேஜ்மெண்ட். அப்படியே பாலிசி காம்ப்ளைண்ட்ஸ், அப்புறம் செக்யூரிட்டி அசஸ்மெண்ட், PCI காம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அந்த கிரெடிட் கார்டு டேட்டாஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக ஸ்டாண்டர்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இது செக் பண்ணிக்கும். இந்த காம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அப்படியே வந்தீங்கன்னா கீழே வெப் அப்ளிகேஷன் ஸ்கேனிங். இது வந்து வெப்சைட். ஸோ அப்ளிகேஷன் செக்யூரிட்டியை வந்து மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுற மாதிரி. எப்படின்னா இன்றைக்கி 100 வெப்சைட்டை, இந்த வெப்சைட்டு எனக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் சொல்லுன்னா அதில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். இதுதான் வெப்சைட். அப்புறம் கிளவுட் ஏஜென்ட். ஸோ இது வந்து டெப்ளாய் பண்ணி வச்சுக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் டெப்ளாய் பண்ணி வச்சுருவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நீங்கள் எந்த டைமில் லாகின் பண்ணுறீங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கிற எல்லா டேட்டாவும் இந்த ஏஜென்ட் மூலமாக தான் போகும். இப்போ நம்ம இந்த ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எதுக்காகனா ஒரு ஐடியா வர்றதுக்காக, ஒரு வல்னரபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கு, இந்த Qualysல இத்தனை ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இந்த கிளவுட் ஏஜென்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இதை நான் நம்ம சொல்லி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஏஜென்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து இப்போ நம்ம சிஸ்டமில் இது ரன் ஆன உடனே நமக்கு வந்து பேட்ச் மேனேஜ்மெண்ட் ஏதாச்சும் பேட்ச் பண்ணுமா, எனக்கு அப்டேட் பண்ணு. பாலிசி காம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா, எனக்கு காம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, எனக்கு அப்டேட் பண்ணு. ஏதாச்சும் வல்னரபிலிட்டி மேனேஜ் இருக்கா, உடனே எனக்கு அப்டேட் பண்ணுறது எல்லாத்தையுமே செட் பண்ணி ஜென்ரேட் கீ கொடுக்குறேன். ஸோ ஒரு கீ ஜென்ரேட் ஆகுது. இப்போ இன்ஸ்டால் இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறேன். இங்கே download.exe கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இங்கே வந்து அந்த EXE ஃபைல் இருக்குது பாருங்கள். ஸோ இது இங்கே டவுன்லோட் ஆகிருக்கும். கரெக்டாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போயிடுங்க. ஸோ இங்கேன்னா இந்த டவுன்லோட் ஆகிருக்கு. கரெக்டாக ஸோ இந்த லொக்கேஷன் இந்த ஜஸ்ட் ஒரு என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த லொக்கேஷன்.
இந்த கமெண்ட் பண்ணிட்டு சிடி கொடுத்து இதுக்குள்ளே போய் DAR கொடுங்க. இப்போ இந்த Qualys ஏஜென்ட்னு இருக்குங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணுங்கள், இங்கே போய் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், அப்படியே என்டர் கொடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், Qualys Cloud Agent செக் தி Cloud Agent இன்ஸ்டாலர் லாக் ஃபார் எரர்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. ஏன்னா இந்த கமெண்ட் ப்ராம்ப்டை நம்ம வந்து விண்டோஸ் ப்ரிவிலேஜோட ரன் பண்ணல, ஸோ அதுவாக தான் ப்ராப்ளமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய டிபெண்டன்சிஸ் நமக்கு வரும், சரிங்களா. ஸோ அப்படியே போயிட்டு என்ன ஃபைல் நேம் அது கொடுத்தாங்க, ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ சிடி என்டர், அப்படியே இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுங்கள், இங்கே வாங்க, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் ஆகும். ஸோ பிகாஸ் இதை உங்கள் சைடில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கும் போது அச்சோ எரர் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. காரணம் என்னென்னா நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜோட ரன் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சைடில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜோட ரன் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு Qualys விண்டோஸ் கிளவுட் ஏஜென்ட் அப்படின்னு வந்துருச்சுங்களா. இப்போ அப்படியே மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன், சரிங்களா. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணும்போது நம்ம இந்த .exe ஃபைலில் ரீசெண்டாக ஒரு ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதுதான் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கரெக்டாக. இப்போ நீங்கள் ரியல் டைம் சினாரியோஸில் அப்படியே கொண்டு வாங்க, இதை க்ளவுடில் உங்களுக்கு டெப்ளாய் பண்ணுவாங்க. இன்றைக்கி புதுசாக ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக உள்ளே போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி டெப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க ஏஜென்ட். எல்லா சிஸ்டம்லேயும் மோஸ்ட்லி ஏஜென்ட் இருக்குங்க. ஸோ 99.100% ஏஜென்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் உங்கள் சிஸ்டமில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஐடி சப்போர்ட் டீமுக்கு போகும், விஎம் டீமுக்கு போகும், ஹெல்ப் டெஸ்க், இந்த மாதிரி மல்டிபிள் டீம்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் போகும். யாரும் மோஸ்ட்லி இந்த ஐடி டெஸ்க்கு, விஎம் டீம், வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் டீமுக்கு, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் டீமுக்கு, இந்த மாதிரி எல்லா அலர்ட்டுமே அவங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த VMware 2ல் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஒரு ஏஜென்ட் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த ஏஜென்ட் சம்மரி, அசெட் சம்மரி அதெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வந்திருக்கும். இந்த வல்னரபிலிட்டி வந்துச்சிங்கன்னா இப்போ எதுவுமே இங்கே இருக்காது. காரணம் என்னென்னா கொஞ்சம் நேரம் ஸ்கேன் நடக்கும். ஸ்கேன் நடந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே புஷ் பண்ணும். எதுக்காக இந்த Qualys ஏஜென்ட்டுக்கு புஷ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு அக்கௌண்ட் வந்து 2 சிஸ்டமை டெப்ளாய் பண்ணி வச்சுருக்கேன். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ இதுதான் அந்த யூசர் நேம், சரிங்களா. ஸோ அதில் வந்து ஒரு சில ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிசல்ட்ஸ் வரதுக்கு. ஸோ இப்போ லாகின் பண்ண போகிறோம். இது நம்மளுடைய இன்னொரு அக்கௌண்ட்டு. இங்கே போயிட்டு இந்த இடத்துல ஸோ உங்களுக்கு நான் அந்த க்ளவுட் ஏஜென்ட்டுக்குள்ளே போகிறேன். போயிட்டு ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் பாருங்கள், ஆல்ரெடி நான் 2 சிஸ்டமில் ஒரு உபுண்டுவில் போட்டிருக்கேன், ஒரு VMwareல போட்டிருக்கேன், சரிங்களா. இப்போ இந்த ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட்டில் டேஷ்போர்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக ஓரளவு தெரியும் என்னென்னா இந்த ரெண்டு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. இந்த 2 ஏஜென்ட்டும் ஒன்று உபுண்டு, ஒன்று விண்டோஸு, அண்ட் இது விஎம்மும் பண்ணியிருக்கு, பாலிசி காம்பிடன்ஸும் நடந்திருக்கு, பேட்ச் மேனேஜ்மெண்ட்டும் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இந்த விண்டோஸ் சிஸ்டமை இல்லை இந்த OS ரெண்டுத்தையுமே இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் அதோட இன்ஃபர்மேஷனை பாருங்கள், சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், ஸோ ஏஜென்ட் சம்மரி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் ரிட்ரைவ் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிட்ரைவ். இப்போ நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன்னா அது என்ன கார்டு இருக்குது, ஓப்பன் போர்ட்ஸ்னால் பாருங்கள் we are syncing asset data. ஸோ சிங்க் ஆகிட்டே இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரேன். இப்போ உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் வருது பாருங்கள். இந்த க்ரோம் ப்ரௌசர் இந்த ஐபியில் அவங்க அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்காங்க, இமிடியேட்டாக அதை வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த சிவி மூலமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் இந்த டேட்டா பிரீச்சுங்கிற கான்செப்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கேன் ஒரு சிஸ்டமுக்கு பண்ணும்பொழுது இந்த சிவி பப்ளிக்கே அவைலபிள் இருந்துச்சுன்னா இப்போ அப்படியே நீங்கள் போயிட்டு ஒரு சிவியை கொடுத்துருக்காங்களா, இது கூகுள் குரோம்க்கு ஒரு சிவி கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்காக கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன சிவிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு ஸோ இது என்ன சிவி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். க்ரோம் CVE 2023 சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிவி இப்போ நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது இதுக்கான POC இருந்துச்சுன்னா அப்போ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும், சரியா. ஸோ கிரிட்டிக்கல் மாடரேட் மிஸ்ஸிங் பேட்சஸ் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். கூகுள் க்ரோம் 116 சர்ச் பண்ணுங்கள். க்ரோம் 116 என்ன இன்ஃபர்மேஷன், கூகுள் க்ரோம் 116 5845 CVE அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு வரும். ஸோ க்ரோம் ரிலீஸ் August 15 இங்கே பாருங்கள், மல்டிபிள் வல்னரபிலிட்டிஸ் இருக்குங்களா. அது என்ன வேர்ஷன் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். 5845.141. ஸோ 5845 கீழே பிலோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மல்டிபிள் வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்றைக்குன்னா 8th month.
ஸோ பாருங்க இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ப்ரௌசருடைய வெர்ஷன் என்ன நீங்கள் பாருங்க, இதில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதோடைய ப்ரௌசர் வெர்ஷன் என்ன 107004. இப்போ தான் இது அப்டேட் ஆகி முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஸில் வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஒரு சிஸ்டம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களா, இதுதான் இந்த விண்டோஸ் 1. இந்த விண்டோஸ் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ரோம் ப்ரௌசர் சொன்னோம்ல, அந்த ப்ரௌசர் வந்து அவுடேட்டடில் இருக்குது. இதோடைய ரிசல்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மல்டிபிள் ரிசல்ட்ஸ் வரும். அதே மாதிரி இப்போ நான் லினக்ஸ் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே போயிட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷனை பார்த்தா அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். என்ன பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடு, ப்ராசர் எல்லாமே இருக்கும். ஏஜென்ட்ஸ் மாதிரி ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கா, கண்டிப்பாக இதெல்லாம் ஓப்பன் போர்ட்ஸு. இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர்ஸ் என்னெல்லாம் இன்ஸ்டால் இருக்குது. அப்புறம் வல்னரபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தா அது வந்து இந்த ஏஎம்டி ப்ராசர் மல்டிபிள் வல்னரபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வல்னரபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இது நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும், கரெக்டுங்களா? இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் எங்கேயாச்சும் பே பண்ண மாட்டேன், பே பண்ண கிடையாது. ஸோ இதுதான் இந்த சைபர் செக்யூரிட்டிலேயே விஎம் டீம்னு இருக்கும், விஎம் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும். ஸோ சைபர் செக்யூரிட்டி டீமில் அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ செக்யூரிட்டி ஆப்ரேஷன் நம்ம சொல்கிறீங்களா, அதில் ஒன் ஆஃப் த டீம் கூட இந்த குவாலிஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ குவாலிஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெமோஸ் நம்ம அதில் பார்க்க போகலாம். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 60 to 70% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.